ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். எப்படி இருக்கீங்க? லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு தயிர் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். இவங்க தயிர் சாதமே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியான சமையல் தானே. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தொக்கு வச்சுருந்தேன். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும்ல, சும்மா ஃப்ரை பண்ணாமல் இந்த மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இப்போ தான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. அப்புறம் மாம்பழம் ஒன்று மிச்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். டிஃபனுக்கு பூரியும் ராஜ்மா இருந்தது, நைட்டே ஊற வச்சுருந்தேன். சூப்பராக ஊறி இருந்துச்சு. காலையில் குருமா வச்சுருந்தேன். பூரிக்கும் இந்த ராஜ்மா குருமாவுக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. நான் என்னோடய கொலுசு போட்டுட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேங்க. அந்த கொலுசில் இருக்க முத்தெல்லாம் முத்து மாதிரி வச்சு சத்தம் வர மாதிரி போட மாட்டேன். இந்த கொத்தமல்லி கொலுசு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது ஒன்று ஒன்றா விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திருகாணி வேறு லூஸாக இருந்துச்சு, கொலுசோடு சேர்ந்து கழண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விற்கிற விலையில் இந்த கொலுசெல்லாம் தொலைஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வந்திருந்தேன். ஜிஆர்டி தான் போயிருந்தோம். டி நகரில் இருக்குல்ல, அந்த ஜிஆர்டி தான் போயிருந்தேன். போயிட்டு பழைய கொலுசை போட்டுட்டு வேறு புது கொலுசு மாற்றிட்டேங்க. கொலுசு ரேட்டெல்லாம் வெள்ளி விலை என்னங்கிறீங்க? பார்க்கும்போதே நல்ல வேலை நான் கொஞ்சம் பெரிய கொலுசாக போட்டிருந்தேன். அதனால் அந்த கொலுசை போட்டுட்டு, அந்த கொலுசு நான் வாங்கும்போதே 22,000 என்னமோ. அது இப்போது டபுளாக ரேட்டு ஏறி இருந்துச்சு. இந்த கொலுசு தான் வாங்கியிருந்தேன். இது ரேட்டு 51,000 வந்துருச்சுங்க. ஒரு கொலுசு விலை 51,000 வந்துச்சு. எப்படி கல்யாணத்துக்கெல்லாம் எப்படி நகைங்க வெள்ளி வாங்கி சேர்க்கறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுங்களுக்கு பொண்ணு மட்டும்தான் கொடுப்போம், நகையெல்லாம் கேட்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட வேண்டியது தான் போல் இருக்குது இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கெல்லாம். அப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க கொலுசு. நான் அப்புறம் வாங்கிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்குள்ளே சின்னதாக கூட வாங்கியிருக்கலாம். நான் இந்த மாதிரியே போட்டு பழகிட்டேன்னா என் காலுக்கு மெலிசா போட்டால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கொலுசு வாங்கியிருந்தேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.